கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும், நீங்கள் சுகத்தோடு மகிழ்ச்சியாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதத்திலும் மே மாதத்திலும் சில ஏழை ஊழியர்களுக்கு உதவி செய்வதுண்டு. சில ஆலயங்களிலே மைக் இருக்காது, ஆம்ப்ளிஃபையர் ரிப்பேர் ஆகிருக்கும், பாக்ஸ் பழைய பாக்ஸாக பிஞ்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோக ஜூன் மாதத்தில் சில பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் விரும்பினால் நம்முடைய ஊழியத்தோடு இணைந்து ஏழை ஊழியர்களுக்கும் ஒருவேளை ஏழை பிள்ளைகளுக்கும் உதவி செய்யலாம். நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்கிறார். ஒரு பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார். யூதர்களுக்கு கோபம் பற்றி கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி ஜனங்கள் சென்று கொண்டு இருக்கிறார்களே, அவன் வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்கிறானே, இதை நம்மால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லி யூதர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஓய்வு நாளிலே சுகமடைந்த அந்த பிறவி குருடனை தங்களிடத்தில் அழைத்து, நீ குருடனாய் பிறந்தாயா, எப்படி பார்வையடைந்தாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் மிக திட்டமாய் சொல்கிறான், இயேசு வந்தார், என் கண்களை தொட்டு பார்வையடைவாயாக என்று சொன்னால் நான் காண்கிறேன். இப்ப பாருங்க, அந்த யூதர்கள் அவனிடத்தில் இயேசுவை மறுதலிக்க சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஏனென்று சொன்னால், ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை. அவன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஆகவே நீ அவனை முக்கியப்படுத்தாதே, அவனை பிரஸ்தாபப்படுத்தாதே, அவனை குறித்து புகழ்ந்து பேசாதே, அவன் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்க பண்ணுவதற்கு அந்த குருடனிடத்தில் பேசுகிறார்கள். அந்த குருடே அவங்கள பார்த்து சொல்றான், எப்பா, ஒரு மனுஷன் பாவியா இருந்தா பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்க முடியுமா? தேவன் அவரோடு கூட இல்லாதிருப்பார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியுமா? இப்போ நான் குருடனாய் பிறந்தேன், இன்றைக்கு அவர் என்னை பார்வையிடை செய்தால் நான் காண்கிறேன். ஆகவே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான், தீர்க்கதரிசி தான் என்று அவன் அறிவிக்கிறான். அப்பொழுதுதான் அந்த யூதர்களுக்கு அவன் மீது கோபம் பற்றி கொண்டு வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. என்ன சொல்றாங்க? நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், யூதர்கள், ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள். நீ அப்படி இல்லை, பாவத்தில் பிறந்த ஒரு பாவி, இழிப்பிறவி. அதனால தான் நீ குருடனை பிறந்தா, அதனால தான் நீ அற்பமா இருந்த. பாருங்க, ஒரு மனிதனுடைய இருதயம் எவ்வளவு பொறாமையும் எரிச்சலும் கொள்ளுகிறது என்பதை பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற மனிதன் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய கண்களில் கிருபை பெறாதவன் எரிச்சல் அடைகிறான், அற்பமாய் நினைக்கிறான், புறங்கூறுகிறான். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கு. பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, பாட்டு பாடிக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களை நேசிக்கிறதுக்கு பதிலாக சிலர் உங்களை விட்டு உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பின்பு போறாங்கன்னு வைங்களேன். உங்களை புகழ்ந்து பேசுவதற்கு பதிலாக உங்களுக்கு பிடிக்காத சிலரை புகழ்ந்து பேசுகிறார்கள் வைங்களேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் உங்களிடத்தில் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களை புகழ்ந்து பேசுகிறவனை அற்பமான நினைத்து, அல்லது அவனிடத்தில் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி குற்றம் பாராட்டி ஒரு எரிச்சலை, கசப்பை வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆவி எப்படி தேவனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு சபை இருக்குன்னு வைங்களேன்,
எந்த சபை, அது பாரம்பரிய சபையோ ஆவிக்குரிய சபையோ, எந்த சபையை சார்ந்தவர்களாகவும் நீங்கள் இருங்க. உங்கள் சபையில் ஒரு 300 விசுவாசி இருக்கிறாங்க, இல்லை 500 விசுவாசி இருக்கிறாங்க, இல்லை 100 விசுவாசி இருக்கிறாங்க. உங்கள் சபைக்கு வருகிற 500 விசுவாசியும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா? உங்கள் சபைக்கு வருகிற 100 விசுவாசிகளும் பரிசுத்தவான்களா? உங்கள் போதகர்களுக்கு கீழே இருந்து உங்கள் சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற எல்லாரும் நீதிமான்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை வாழ்த்துறேன். இல்லை, எங்கள் சபையில் ஒரு 100 பேரும் பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எந்த சபைக்கு மக்கள் போகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யாருடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் மக்கள் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, எவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்கள் என்றுதான் முக்கியம். அப்போ கவனிங்க, இங்கே யூதர்கள் தங்களை சேராதவர்களை புறக்கணித்தார்கள். அந்த குருடனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். புறம்பே தள்ளி விடுகிறார்கள், அற்பமாக நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த 21வது நூற்றாண்டில் நான் அந்த வேதனையை பார்க்குறேன். அன்னைக்கு யூதர்கள் எப்படி மற்றவர்களை புறம்பே தள்ளிவிட்டார்களோ அதே போல இன்னைக்கு இருக்கிற சபைகள் பாருங்க, சிபிஎம் சபைகள் மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறாங்க, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள், சிஎஸ்ஐ சபைகள், மாரநாதா சபைகள், கிருபாசன சபைகள், நம்ம எல்லாம் சபைகள் வாரியாக பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் சபை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு ஒருத்தர் அற்பமாக எண்ணி அவனை சேர மாட்டேன் இவனை சேர மாட்டேன். எதுக்கு இந்த சண்டை? எதுக்கு இந்த பிரிவினை? எல்லாருக்கும் தகப்பனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை அறிந்து அன்பா தாழ்மையா மனதுருக்கமா ஒருவர் நேசித்து வாழலாமே. நீங்கள் ஏன் சபை பிரிவினையை வைத்து மற்றவர்களை அற்பமாய் புறம்பே தள்ளுகிறீர்கள்? நான் ஒரு சபைக்கு போயிருந்தேங்க, திருவிருந்து ஆராதனையில். வெளியூருக்கு போன இடத்துல ஒரு சபைக்கு திருவிருந்து ஆராதனையில் போய் கலந்து கொண்டேன். அந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறதுக்கு நான் நிற்கிறேன். அந்த சபை போதகர் என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சு கூப்பிட்டு, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களான்னு. ஆமாம். மூழ்கி எடுத்தீங்களா? ஆமாம். எந்த சபையில் எடுத்தீங்க? நான் சிஎஸ்ஐ சபையில் எடுத்தேன்னு சொன்னேன், திருவிருந்து தரமாட்டேன்ட்டாங்க. என்னங்க இது? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நமக்குள்ளேயே பிரிந்திருக்கிறோம். நான் ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், யோசித்து பாருங்க. அன்பற்றவர்களாய் நடப்பவர்களுக்குள் ஆண்டவர் இருக்க மாட்டார். நீங்கள் தயவு செய்து அன்புள்ளவர்களாய் வாழுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும். நாங்கள் மற்றவர்களை புறக்கணியாதபடி, புறம்பே தள்ளிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய், நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர்களாய் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.